No compromise. Unga side liyo, enga side liyo. It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. இவர் மேலே ஏறி போயிருக்காப்புல, அங்கே பார்த்தா கரடி வந்திருக்கு. அவர் வந்துட்டு ஒரு 7 நிமிஷமா போராடி இருக்காரு. முடிஞ்ச அளவுக்கு அவரும் போராடி இருக்காரு. அந்த டைம்ல எந்திரிச்சிருக்காப்புல, எந்திரிச்சு கொஞ்சம் தூரம் நடந்து வந்திருக்காப்புல, எப்படியா வந்துடலாம்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்திருக்கு. அம்மா என்னமோ மேலே எங்கே சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ஓடி வந்திருக்காங்க. ஓடி வரும்போது அப்போ அந்த மாதிரி கத்துன ஒரு சவுண்டு இருக்கும். அம்மா வந்து பார்த்துருக்காங்க, இந்த இடத்துல தான் விழுந்து கிடந்திருக்காப்புல. இந்த கரடி என்ன செஞ்சு கண்ணுக்குட்டிங்கிட்ட வந்துருச்சுட்டு இவரை விரட்டி ஓடுது. தப்பிக்க தான் ஓடுனது, ஆனால் தப்பிக்க வருது விடலை. ஏன்னா கண்ணுக்குட்டி கிடைக்காத ஒரு வெறிய நம்ம தெரியும். இவருக்கு கத்திக்கிட்டு ஓடுறாரு, காப்பாத்துன்னு ஓடுறாரு. நானும் கம்ப எடுத்துட்டு இதை விரட்டி போறேன். போன வாக்குல ஒரே அடி. என்ன செஞ்சா தலையோட இப்படி போய் காவாயில கவுந்துட்டாரு. கவுந்த கைக்கு அங்கனே நின்னுக்குச்சு. அப்பா சொன்னது எங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி கரடி வந்து இப்படி பிடிச்சி இப்படி வச்சுக்கிச்சா, அழுத்தி இப்படியே உட்கார வச்சிருச்சாமா. உட்கார வச்சுட்டு அவ எவ்வளோ தாக்குறதுக்கு முயற்சி பண்ணணுமோ, கொள்றதுக்கு என்னதான் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிச்சிடா அப்படின்னு சொன்னாரப்பா. அதே மாதிரி அப்பா என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த ஒரு கையை வச்சு இப்படி இந்த வாய்க்கில் வச்சுக்கிட்டாரு. இப்படி வாயில் வச்சு இப்படி வந்து தொண்டையில் உள்ளார விட்டுட்டேன். அதனால கொஞ்சம் என்னை வந்து கடிக்கிறதுக்கு வந்து அதுக்கு வந்து சரியாக வந்து முடியலை, இல்லை நான் வந்து கடிச்சு இது பண்ணிடுவான். எனக்கு பயங்கது, உடம்பெல்லாம் நடுங்குது. கம்பு என் கையில இருக்கு. தலையை பிடிச்சி கரட்டு பல்லுல கரண்டுது. கரண்ட கைக்கு அப்படியே அந்த மூளை மட்டும் இப்படி தெரியுது. இப்படியே கரண்டி தோல் எடுக்குது. நான் என்ன செஞ்சுட்டேன், அதை விரட்டணுமே அப்படின்ட்டு கம்பை விட்டு அடிச்சேன். அடிச்ச கைக்கு மேல குறுக்கல போயிருச்சு. அப்புறம் பிடிச்சி எங்க வீட்டுக்காரன் இழுக்கிறேன், எனக்கு இழுக்க முடியல. அப்புறம் நான் என்ன செய்யறதுல இந்த அவரை வந்து ஐயாவை கூப்பிட்டு நினைக்கவே முடியாதுங்க. அந்த சமூகமா இருக்கு. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா, நீலகிரி மாவட்டம் கூடலூரில் இருக்கக்கூடிய புதுக்குன்னு அப்படின்ற கிராமம். இது ஆக்சுவலாக வந்து கூடலூர் ரொம்ப அருகாமையிலாம் இல்லை, இது ஒரு ரிமோட்டான கிராமம். ஒரு தேயிலை தோட்டத்தை தாண்டி ஒரு நெடும்பயணத்துக்கு அப்புறம் அடையக்கூடிய கிராமம். இந்த கிராமத்துக்கு நம்ம இன்றைக்கி போகிறதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இங்கே உள்ள பாலகிருஷ்ணன் அப்படின்ற ஒரு விவசாயி ஒருத்தர் வந்து சமீபத்தில் ரொம்ப கொடூரமாக கரடியால் தாக்கப்பட்டிருக்காரு. அவருடைய மாட்டை கரடி தாக்க போய் அதை ஒரு காப்பாற்ற போன இடத்துல இவரை கரடி தாக்கியிருக்கு. அவர் வந்து இன்றைக்கி தான் கோயம்புத்தூர் ஆஸ்பத்திரியிலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு ஓய்வுக்கு வந்திருக்காரு. அவருடைய குடும்பத்தை சார்ந்தவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய வீடு எல்லாமே உள்ளதாக இருக்குது. அவங்கள போய் பார்த்து எப்படி இந்த சம்பவம் நடந்துச்சு, இந்த பகுதியில் நம்ம பாதி தூரம் கூட வரல, இன்னும் நெடுமேனம் இருக்குது. அதுக்குள்ளேயே வந்து நமக்கு ரொம்ப களைப்பாக இருக்குது, காட்டு பாதை மாதிரி தான் இருக்குது. அப்போ மிச்சம் இருக்கக்கூடிய பாதை எப்படி இருக்கும், அங்கே அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்றத பற்றியெல்லாம் நம்ம பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க போகலாம். கரடி தாக்குதலில் பாதிக்கப்பட்ட திரு பாலகிருஷ்ணன் அவருடைய பையன் பிரதீப் இருக்காங்க. இந்த தாக்குதல் எப்படி நடந்துச்சு, என்ன சம்பவம் அப்படின்றத கேட்போம். வணக்கம். வணக்கம். அப்பா எப்படி இருக்காங்க இப்போது? அப்பாவுக்கு வந்துட்டு உடல்நிலை வந்துட்டு இப்போ கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்குது. நாங்கள் வந்து இன்றைக்கி தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து கூப்பிட்டு வந்தோம். சரி. கோயம்புத்தூர் வந்து மெடிக்கல் காலேஜில் தான் வச்சுருந்தோம். ஓகே. வச்சுருந்துட்டு ஒரு 10 நாளாக கொஞ்சம் உடம்புக்கு வந்து உடல்நிலை குறைவாக தான் இருந்தாப்புல. தலையில் வந்து பலத்த காயம் ஏற்பட்டு அங்கேருந்து வந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. ஓகே. அப்போ வந்துட்டு இப்போ கொஞ்சம் உடல்நிலையில் கொஞ்சம் வந்து மாற்றம் நல்லா கொஞ்சம் இருக்கிறனால கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கும்போது இப்போ வந்து அப்பா அனுப்பியிருக்காங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து. நாங்கள் வெளியே இருந்து கேட்கும்போது மாதிரி பாலகிருஷ்ணன் அவர்கள் வந்து பசுமாடு வச்சுருக்காங்க, இங்கே கரடி தாக்குதலில் மாட்டிட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. என்ன நடந்தது, என்ன பின்பும் கொஞ்சம் விவரமாக சொல்ல முடியுமா? இந்த இடம் சரியாக வந்துட்டு நீலகிரி மாவட்டம் கூடலூர் நாடுகாணி. நாங்கள் இருக்கிற இடம் வந்து புதியகுன்னு. ஓகே. இந்த இடத்துல வந்து நாங்கள் வந்துட்டு ஒரு 10-25 வருஷம் ஆயிடுச்சு. நாங்கள் இங்கே வந்தப்போ எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து ஒரு 4-5 வீடு வந்துட்டு நாங்கள் வந்து ஒன்றா தான் இங்கே வந்தோம். இங்கே வந்து யானை பிரச்சனைகளும் இந்த மாதிரி கரடியும் புலி சிறுத்தை இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து காட்டெருமை இந்த மாதிரி ஏகப்பட்ட விலங்குகளோட பிரச்சனைகள் வந்து இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. அப்போ வந்து இங்கேருந்து மக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே காலி பண்ணி அப்படி போய்கிட்டு தான் இருந்தாங்க. எங்களுக்கு வந்து சரியான பாதுகாப்பு வந்து இங்கே இல்லாதனால மக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போயிருந்தாங்க. இப்போ நாங்கள் இருக்கிறதுல ஒரு 5-6 வீடு நாங்கள் இருந்தோம் இந்த இடத்துல, புதியகுண்டுங்கிற இடத்துல. நாங்கள் இருந்த இடத்துல வந்து இப்போ ஒரு 4 பேர் காலி பண்ணி போயிட்டாங்க. நாங்கள் ஒரு 2 குடும்பம் மட்டும்தான் பக்கத்தில் இருந்தோம். என்ன தொழில் நீங்கள்? அப்பா வந்துட்டு நாங்கள் கொஞ்சம் விவசாயம் பண்ணிக்கிட்டு அப்பா வந்து பசுமாடு வச்சுருந்தாரு. அதில் கறந்துட்டு கொண்டு போயிட்டு பால் ஊற்றிட்டு வருவாப்புல. இந்த கரடி தாக்குதல் சம்பவம் என்னைக்கு நடந்தது, எப்படி நடந்ததுங்க?
இது வந்துட்டு நடந்தது வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு 27/8 மாதம் 2025 அன்றைக்கி வந்துட்டு எங்கள் அப்பா வந்துட்டு பாலை வந்துட்டு எடுத்துகிட்டு பசுவில் பாலை கறந்துட்டு கொண்டு போயிட்டு ஊற்றிட்டு வந்துட்டு கரெக்டாக ஒரு காலையில் ஒரு 9:30 மணி இருக்கும். அந்த டைமில் வந்துட்டு ஒரு மாடை வந்து ஒரு வயலில் வந்து மாற்றி கட்டிட்டாப்புல. கட்டிட்டு இன்னொரு மாடை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி கட்டின மாடுகளை காணோம், ஏதோ சவுண்டு கேட்குது மேலே அப்படின்னு கொஞ்சம் வீட்டிலேருந்து கொஞ்சம் மேலே வந்து ஏறி வந்து பார்த்துருக்காப்புல. அந்த பார்த்த இடத்துல வந்துட்டு கரடியை பார்த்துருக்காரு. மாடு வந்து அந்த இடத்துல இல்லை, சவுண்டு கேட்குதுன்னு மாடு அங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி இவர் போயிருக்காப்புல. மாடு ஏதோ சவுண்டு கேட்குது, கட்டின மாடை காணமே எங்கே அப்படின்னு சொல்லிட்டு இவர் மேலே ஏறி போயிருக்காப்புல. அங்கே பார்த்தா கரடி வந்திருக்கு. அந்த இடத்துல கரடி வந்துட்டு இந்த மாதிரி தாக்கப்பட்டு அவர் வந்துட்டு ஒரு 7 நிமிஷமாக போராடி இருக்காரு. கரடி உள்ளார இப்படி வாய் வந்து கரடி வந்து இப்படி கையில் வச்சுக்கிட்டு அதனால வச்சுப்படியே தொண்டையிலலாம் இப்படி கையை விட்டுருக்காரு. முடிஞ்ச அளவுக்கு அவரும் போராடி இருக்காரு. ஆனால் அந்த 7 நிமிஷத்துக்குள்ளாரே ஒரு 5 நிமிஷம் ஒரு தாக்கப்பட்டு கரடி வந்து கொஞ்சம் தூரம் போயிருக்கு. கொஞ்சம் தூரம் போயிட்டு இவரை பார்த்துக்கிட்டு இருக்க அந்த கேப்பில் தான் அந்த கொஞ்சம் தூரம் போயிட்டு இவர் அந்த டைமில் எந்திரிச்சு கொஞ்சம் தூரம் நடந்து வந்திருக்காப்புல, எப்படியா வந்துடலாம்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்திருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி அவருக்கு வந்து தலையிலெல்லாம் பலத்த காயம் ஏற்பட்டுருச்சு. தலையிலெல்லாம் கடிச்சு இந்த மாதிரி கையெல்லாம் வச்சு இப்படி கிழிச்சு காயம் வந்து ஏற்பட்டுருச்சு. அப்போ வரைக்கும் ஓரளவுக்கு சுதாரிச்சு நடக்கிற அளவுக்கு தெம்பு இருந்திருக்கு. அவருக்கு வந்து நிதானம் இருந்திருக்கு. நிதானம் இருக்கிற வரைக்கும் அவர் வந்துட்டு அவர் ரொம்ப கத்தியும் ரொம்ப கரடிக்கிற வந்து முயற்சி பண்ணியிருக்காப்புல. அவரும் அடிச்சு இந்த கையெல்லாம் இந்த வாய்கிட்ட வச்சு ரொம்ப முயற்சி பண்ணியிருக்காப்புல தப்பிக்கிறதுக்கு எப்படியாச்சும். அப்படி பண்ணும்போது கரடியும் வந்துட்டு இவரையும் ரொம்ப தாக்கியிருக்கு. அங்கே என்னமோ இந்த பிளேடை வச்சு வெட்டின மாதிரியும் கை காலெலாம் காயம், இந்த தலை இந்த இடம்லாம் ரொம்ப காயம் ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் தான் கரடி வந்துட்டு ஒரு 7 நிமிஷம் போராடி தான் அவர் வந்துட்டு கடைசியில் கரடி தான் விட்டுட்டு போயிடுச்சு. இவரும் பயங்கரமாக கத்தி அதுலேருந்து எப்படியே வெளியில் வந்திருக்காப்புல. வந்து அப்புறம் வந்துட்டு ஒரே சவுண்டு போடவும் அம்மா வந்து அன்றைக்கி வந்து வேலைக்கு போகாமல் இருக்காங்க. எங்கள் அம்மா வந்து டேண்டியில் தான் வேலை செய்கிறாங்க. இங்கே வந்து எல்லாமே சாயா தோட்டம் தான். இங்கே வந்து ஃபுல்லாகவே இலை பறிப்பு தான். 9 மணிக்கு இப்படி நடக்கும்போது அம்மா என்னமோ மேலே எங்கேயும் சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ஓடி வந்திருக்காங்க. ஓடி வரும்போது அப்பா இந்த மாதிரி கத்துன சவுண்டு இருக்கும். அம்மா வந்து பார்த்துருக்காங்க. அப்பா வந்து நிதானம் இல்லாமல் இருந்திருக்காப்புல. நிதானம் இல்லாமல் இந்த இடத்துல தான் விழுந்து கிடந்திருக்காப்புல. பசங்க பேசும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, அப்பா அலறத்தை கேட்டு அம்மா தான் போய் காப்பாற்றினாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எப்படி இந்த சம்பவம் நடந்தது என்னன்னா, காலையில் 9 மணிக்கு பால் ஊற்றிட்டு வந்தார். சரி, வந்துட்டு ஒரு கிளாஸ் டீ ஊற்றுனாரு. சரின்னு நான் டீ ஊற்றி திட்டு மேலே வச்சேன். பின்ன 2 கண்ணுக்குட்டி நான் கயிறு போடாமல் அன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி தான் 27ஆம் தேதி நடந்த சம்பவம். அவர் என்ன பண்ணார்னா, சாயா ஊற்றி இங்கே வச்சுருக்கேன், அந்த அம்மன் கோயில் அங்கே இருக்குது, அந்த வழியில் வருது. இப்போ கண்ணுக்குட்டி என்ன செஞ்சு இதை பார்த்து ஒரு கண்ணுக்குட்டி வீட்டுக்குடி வந்துருச்சு, ஒரு கண்ணுக்குட்டி மேலே போகுது. போன வாக்கில் இவரும் பால் ஊற்றிட்டு வந்து கேனங்கன்னு வைக்கிறாரு. அப்போ இங்கே பாருங்க கரடி தொண்டை கைக்கு இவர் என்ன செஞ்சார், கத்தி எடுப்புல கம்பு எடுப்புலன்னு சொன்னார். எடுத்த கைக்கு கம்பு ஒன்று கத்தி தான் எடுத்து கொடுத்தேன். உண்மையை சொல்கிறது, கத்தி தான் எடுத்து கொடுத்தேன். எடுத்து கொடுத்த கைக்கு இவர் எப்படில அந்த வழியில் போகுது அப்படின்ட்டு இவர் விரட்ட போவ அந்த கண்ணுக்குட்டி அந்த மேலே போய் அந்த மேலே ஒரு வீடு இருக்குது, அந்த வழியில் கிராஸ் அப்படி இறங்கிருச்சு. இறங்கின கைக்கு இந்த கரடி என்ன செஞ்சு கண்ணுக்குட்டிங்கிட்ட வந்துருச்சுன்னு இவரை விரட்டி ஓடுது. ஓடின கைக்கு முதுவில் மேலே நானும் கத்திக்கிட்டு பெரிய கம்பு ஒன்று எடுத்துகிட்டு ஓடுறேன். ஓடின கைக்கு இவர் என்ன பண்ணிச்சு, அந்த அங்கே ஒரு குறுக்கு இவர் தப்பிக்க தான் ஓடினது, ஆனால் தப்பிக்க வருது விடலை. ஏன்னா கண்ணுக்குட்டி கிடைக்காத ஒரு வெறியே நம்ம தெரியல சார். ஆனால் வந்து குறி வச்சது கண்ணுக்குட்டியே தான். கண்ணுக்குட்டியை தான் முதல் குறி வச்சது. எங்களை பிடிக்கணும் கடிக்கணுங்கிற நோக்கமே கிடையாதுங்க. இத்தனை வருஷமா 21 வருஷமா இருக்கும், அந்த மாதிரி இதே வந்ததே கிடையாது. நான் என்ன செஞ்சேன், பெரிய கம்பு எடுத்து நானும் ஓடுறேன், கரடி பின்னாடி நானும் போறேன். இவருக்கு கத்திக்கிட்டு ஓடுறாரு, காப்பாத்துன்னு ஓடுறாரு. நானும் கம்பு எடுத்துட்டு இதை விரட்டி போறேன். போகும்போது அந்த மேலே அந்த காவா ஒன்று இருக்குது, எங்கள் இடத்து பாடு தான். போன வாக்கில் ஒரே அடி, அந்த முதுகுல பாருங்க அச்சு அப்படி இருக்கு, ஒரே அடி அடித்த கைக்கு இவர் என்ன செஞ்சார், தலையோடு இப்படி போய் காவாயில் கவுந்துட்டார். கவுந்த கைக்கு அங்கனே நின்றுக்குச்சு. நான் ஒரு அது அப்படி விழுந்துட்டாருன்னா இவ்வளோ தூரம் தான் நான் நிற்கிறேன். எனக்கு பயங்கது, உடம்பெல்லாம் நடுங்குது. கம்பு என் கையில் இருக்கு, கம்பு என் கையில் இருக்கு, உடம்பெல்லாம் நடுங்கவும் நான் என்ன செஞ்சுட்டேன், அதை விரட்டணுமே அப்படின்ட்டு அப்படியே ஒரே அடியில் கீழே விழுந்தா கைக்கு தலையை பிடிச்சி கரெக்டு பல்லுல கரண்டுது. எங்க வீட்டுல அவருக்கு கரண்ட கைக்கு அப்படியே அந்த மூளை மட்டும் இப்படி தெரியுது, இப்படியே கரண்டி தோல் எடுக்குது. வெறி. நான் என்ன செஞ்சேன், கம்பை விட்டு அடிச்சேன். அடிச்ச கைக்கு மேல குறுக்கல போயிருச்சு. அப்புறம் பிடிச்சி எங்க வீட்டுக்காரன் இழுக்கிறேன், எனக்கு இழுக்க முடியல. அப்புறம் நான் என்ன செய்யறது சொல்லி இந்த அவர் வந்து ஐயாவை கூப்பிட்டு எனக்கு நினைக்கவே முடியாதுங்க அந்த சமூகத்தை இருக்க. சரி, நீங்க இவ்வளவு பயம் இல்லாம கரடியை எதிர்கொண்டிருக்கீங்களே, மத்தவங்களா இருந்தா பார்த்ததுக்கு பயம். எனக்கு 3 பசங்க இருந்து நீங்க காப்பாற்ற முடியாம போகுது, எனக்கு அவ்வளோ சங்கடம்.
இப்போ மற்ற விலங்கு தாக்குதல் உள்ள கரை தாக்குதல் வந்து கொஞ்சம் மோசமாக இருக்கும், கோரமாக இருக்கும், நகம் வந்து கோரமாக இருக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. எப்படி அப்பா வந்து தாக்கு பிடிச்சாங்க? அது ஒரு 7 நிமிஷம் போராட்டத்தை எப்படி தாக்கு? கரடி வந்து நாங்களும் கேள்விப்பட்டதில்லை. அது வந்து ரொம்ப மோசமானது, புலியெல்லாம் புலியே அடிச்சு கொண்டுரும் அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறோம். அதே மாதிரி தான் அப்பாவுக்கும் அன்னைக்கு அந்த அளவுக்கு பாதிப்பு இருந்திருக்கு. அப்பா சொன்னது எங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி கரடி வந்து இப்படி பிடிச்சி இப்படி வச்சுக்கிச்சுடா, இப்படி வந்து இந்த கையை இப்படி வச்சுக்கிட்டு என்னை வந்து அழுத்தி இப்படியே உட்கார வச்சிருச்சாமா. உட்கார வச்சுட்டு எவ்வளோ தாக்குறதுக்கு முயற்சி பண்ணணுமோ, கொள்றதுக்கு என்னதான் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிச்சிடா அப்படின்னு சொல்லி சொன்னாரப்பா. அதே மாதிரி அப்பா என்ன பண்ணிட்டாருன்னா இந்த ஒரு கையை வச்சு இப்படி இந்த வாய்க்கில் வச்சுக்கிட்டாராமா. இப்படி வாயில் வச்சு இப்படி வந்துட்டு தொண்டையில் உள்ளார விட்டுட்டேன், அதனால கொஞ்சம் என்னை வந்து கடிக்கிறதுக்கு வந்து அதுக்கு வந்து சரியாக வந்து முடியலை, இல்லை நான் வந்து கடிச்சு இது பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அப்பா வந்து சொன்னார், நான் வந்து பயங்கரமாக கத்துனேன்டா, சவுண்டு போட்டேன், அதனால கரடி வந்து அப்பப்போ கொஞ்சம் பயந்து அந்த பின் வாங்கியிருக்கு அதையும் சொன்னார். நல்லா சவுண்டும் போட்டிருக்காப்புல, முடிஞ்ச அளவு கத்தியிருக்காரு. ஆனால் எனக்கு அப்பா சொன்னதை வச்சு எங்களுக்கு என்ன தெரியுதுன்னா அவர் வந்து நல்லா கத்தவும் கொஞ்சம் கொஞ்சம் சவுண்டு போடவும் அந்த மாதிரி தான் அப்பாவை வந்து விட்டுட்டு போயிருக்குமே தவிர்த்து மற்றபடி வந்து கொஞ்சம் சவுண்டெல்லாம் நாங்கள் போடாமல் கொஞ்சம் பலவீனமாக நம்ம காட்டியிருந்தால் கண்டிப்பாக அந்த கரடி அடித்து எங்கள் அப்பா எதாவது அடிச்சிருக்கோம் இல்லையா? அதுக்கு இப்போ எப்படி அதுக்கப்புறம் அப்பா எப்போ பேசினாங்க உங்ககிட்ட? அப்போ அங்கே ஹாஸ்பிட்டல் போகும்போது அப்பா வந்து நிதானம் வந்து குறைவாக தான் இருந்துச்சு. ஆனால் அப்பா சொன்ன வார்த்தை என்னன்னா, சீக்கிரம் வந்து எங்களை ஹாஸ்பிட்டல் கொண்டு போங்கடா, எனக்கு வந்து வலி தாங்க முடியல, இந்த மாதிரி என்னை ஹாஸ்பிட்டல் கொண்டு போங்க சீக்கிரமா அப்படின்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாப்புல. ஆனால் அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்பாவுக்கு வந்து நிதானம் இல்லை. அதுக்கப்புறம் வந்து அவரை வந்துட்டு டாக்டருங்க பார்த்து அதை வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து அவரை வந்துட்டு ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சு கொஞ்சம் ஐசியூலேருந்து வந்ததுக்கப்புறம் தான் அவர் கொஞ்சம் பேச்சுவார்த்தையும் சுயநினைவும் எல்லா விஷயங்களும் வந்தது. தலையில் பலத்த காயம் ஏற்பட்டனால பின்ன வந்து 2 டாக்டர் சொன்னது 2 ஹோல்ஸ் இருக்குங்க, அது கரடினால ஏற்பட்டது. கரடினால தான் அது வந்து அதோட நகத்தை வச்சு பரவி நல்லா இந்த ஃபுல்லாக அப்படி இந்த தோலெல்லாம் அப்பாவுக்கு வந்துருச்சு. வந்து அந்த மாதிரி தான் அது இருந்துச்சு. பார்க்கறதுக்கு எங்களுக்கு ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. இங்கே பக்கத்தில் தான். ஆமாம், இந்த இடத்துல இந்த காடு இருக்குது, இங்கே தெரியுது பார்த்தீங்களா? மாடு மேலே தான் மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு. மாடு இங்கே தான் இருந்திருக்கு. ஆனால் வந்த கைக்கு ஒரு கரடியை தான் பார்த்துருக்காப்புல. அங்கே எங்கேயோ அடிச்சு அங்கே இருந்த ஓடி வந்து அப்போ இந்த இடத்துல தான் விழுந்திருந்தாரு. அது அம்மா வந்து உங்கள் வீடு கொஞ்சம் கீழே இருக்குது, அம்மா இவ்வளோ தூரம் ஏறி வந்துட்டாங்களா? அம்மா வந்து சவுண்டு கேட்கும், என்னமோ சவுண்டு கேட்குதே, வீட்டுக்காரந்த மாதிரி கத்துறா அப்படின்னு சொல்லி ஓடி வந்திருக்காங்க. ஓடி வரவும் அப்பா வந்து இங்கே சின்ன சின்ன சவுண்டு கேட்கவும் கத்துற மாதிரி வந்து பார்க்க வைக்கி அப்பா வந்து நிதானம் இல்லாமல் இருந்திருக்காப்புல. அப்புறம் உட்கார வச்சு கொஞ்சோண்டு தண்ணி கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஒரு முடக்கு தான் தண்ணி கொடுத்துருக்காங்க. ரத்தம் அதிகமாக போயிட்டு இருந்துச்சு. ரத்தம் வந்து நல்லா இதாகிடுச்சு. தலையிலலாம் இந்த இடம்லாம் நல்லா காயம், அப்படியே போட்டு எல்லாம் அப்படியே கிழிச்ச மாதிரி நகத்தை வச்சு எல்லாம் கிழிச்சு இந்த இடுப்பு உடம்பு முழுக்காவே ஏதோ பிளேடு வச்சு வெட்டின மாதிரிலாம் ஆகி போயிடுச்சு. அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. அப்போ அம்மா வந்து ஓடி வந்து கொஞ்சம் தண்ணி கொடுக்கும், ஒரு முடக்கு குடிச்சிருக்காப்புல. கொஞ்சம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி வேணாம்னு சொல்லிட்டு ஒரு பெட்ஷீட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க வீட்டிலேருந்து. கொஞ்சம் ஆளுங்கள்லாம் கத்தி பக்கத்தில் ஒரு ஐயா இருக்காப்புல. அது மட்டும் தான் இங்கே வீடுகள் வந்து அதிகமாக இருந்திருக்கு. ஆனால் ஆளுங்களை வந்து எல்லாம் இந்த பாதுகாப்பு குறைவுனால இந்த யானைகள் எல்லாமே தனிமையாக போயாச்சு. அப்படி அந்த ஐயாவும் வந்து 2 பேரும் வந்திருக்காங்க கத்திக்கிட்டு வந்து. அப்புறம் ஒரு பெட்ஷீட் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஆளுங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி பக்கத்தில் உள்ளவங்களாம் இருப்பாங்களா கொஞ்சம் அந்த பக்கம் எல்லாமே வர சொல்லி ஒரு பெட்ஷீட் எடுத்து ஒரு கம்பை எடுத்து அதில் தான் அப்பாவை கட்டியிருக்காங்க. கட்டி கொண்டு வந்து ஒரு ஜீப்பை வர சொல்லி அங்கேருந்து எங்களுக்கு வந்து சரியான இங்கே வந்து வண்டி போகிறதுக்குள்ளே சரியான எங்களுக்கு ரோடு வந்து சரியாக அமைச்சு தரல. ஃபுல்லாக கல் ரோடு தான். அந்த கல் ரோட்டில் தான் வண்டி வந்து போய் அப்பா அப்படி தான் மேலே கொண்டு போனோம். மேலே கொண்டு போயிட்டு அங்கே வந்துட்டு உடனே வனத்துறையர் வந்துட்டு அங்கே வந்துட்டாங்க. வனத்துறையினர் வந்து விரைந்து வந்து அங்கேருந்து அப்பாவை மீட்டு அங்கேருந்து கூடலூர் GH அங்கே கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. அங்கேருந்து மேல் சிகிச்சை அங்கே வந்து அப்பாவுக்கு கட்டெல்லாம் போட்டு அதெல்லாம் பண்ணிவிட்டு அப்பா அங்கேருந்து வந்துட்டு கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் கொண்டு போயிட்டாங்க. அங்கே தான் வச்சு இவ்வளோ நாள் பார்த்தோம். நாங்கள் இங்கே வைத்தியம் பார்க்குறதுனா இந்த மாதிரி பெரிய இதுக்கு கோயம்புத்தூர் தான் போக வேண்டியது. ஆமாம், கோயம்புத்தூர் தான். எங்களுக்கு வந்து இங்கே அருகில் வந்துட்டு பெரிய ஹாஸ்பிட்டலும் எங்களுக்கு கிடையாது. கூடலூர் மட்டும்தான். அங்கேயும் வந்து பெரிய சிகிச்சைக்கெல்லாம் அங்கே ஒன்றும் பண்ண முடியாது. சும்மா தையல் போட்டு எங்களை மேலே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கோயம்புத்தூர் ஹாஸ்பிட்டல் தான் நாங்கள் பெரிய ஹாஸ்பிட்டல் அங்கே தான் போய் பார்க்கணும். இல்லைனா நாங்கள் இங்கிட்டு கேரளா மெடிக்கல் காலேஜ் கோழிக்கோடு அங்கே தான் போனோம். இங்கேருந்து பக்கத்தில் எங்களுக்கு பெரிய ஹாஸ்பிட்டல் இல்லை. கோவையில் வந்து அப்பாவுக்கு தேவையான அந்த சிகிச்சைகள்லாம் கிடச்சதா? அப்பாவுக்கு கொஞ்சம் உடல்நலம் சரியாகிறதுக்கு உடல்நலம் சரியாகிறதுக்குள்ளே அவங்க எல்லா விஷயமும் அன்றைக்கே வந்துட்டு அப்பாவுக்குள்ள டெஸ்ட்டெல்லாம் ஸ்கேன்லாம் எடுக்கக்கூடியதெல்லாம் எடுத்துகிட்டு அவங்க வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணணும். அப்பாவுக்கு வந்து தலையில் வந்து பலத்த காயம் ஏற்பட்டிருக்கு. அது இல்லாமல் 2 ஹோல்ஸ் இருக்குது. அதை வந்து நாங்கள் வந்து சீக்கிரம் வந்துட்டு நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ணுறதுக்குள்ள வழியை நாங்கள் வந்து பண்ணுறோம். அவருக்கு வந்து சிலப்போ ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா ஃபிக்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். 3 இல்லைனா 4 நாள் ஐசியூவில் தான் இருப்பாப்புல. அதுக்கப்புறம் தான் அவருக்கு வந்து சுயநினைவு வரும். அது வரைக்கும் நாங்கள் வந்துட்டு ஐசியூவில் தான் இருப்பாப்புல அப்படின்னு சொல்லி அந்த ஆப்ரேஷன் வந்து ஒரு அன்றைக்கி நைட்டுக்கே ஒரு 2 மணி விடிய காலையில் ஒரு 2 மணிக்குள்ளார அந்த ஆப்ரேஷன் வந்து டெஸ்ட்டெல்லாம் எடுத்து முடிச்சு அந்த ஒரு 2 மணிக்குள்ளார அந்த ஆப்ரேஷன் வந்து முடிச்சிட்டாங்க. தலையெல்லாம் முடிச்சு ஆப்ரேஷன் பண்ணி ஐசியூவில் தான் இருந்தாப்புல. 4 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அவருக்கு வந்து சுயநினைவே வந்துச்சு. ஒரு 4 நாள் ஆயிடுச்சு சுயநினைவு. ஆமாம், சுயநினைவு வந்து ஒரு மாதிரி ஒரு 2-3 நாள் ஆயிடுச்சு சுயநினைவு வந்து. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கஞ்சி தண்ணி குடிக்கிறது அந்த மாதிரி சாப்பாடு விஷயங்கள். இங்கே வந்து நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த மிருகங்கள்னால தொந்தரவு இருக்குது?
எப்படின்னா இப்போ தம்பி சொன்ன மாதிரி 25 வருஷத்துக்கு முன்னாடி தான் நாங்கள் இங்கே வந்து கூடியிருந்தோம். நாங்கள் வந்து பரம்பரையாக நாங்கள் வந்து ஆக்கிரமிச்ச இடம் கிடையாது சரிங்களா. அப்பா அம்மா அவங்க வந்து பண்டைக்கு தலைமுறையாக வந்து அங்கே இருக்கிற இடம் தான் அது. நாங்கள் எங்களுக்கு வாழ்வாதாரம் எல்லாமே இங்கேருந்து நமக்கு வெளியே எங்கிட்ட போக முடியாது சரிங்களா. நம்ம சாப்பிட்டு போகணும் இல்லையா. நாங்கள் வந்து 15 வருஷத்துக்கு முன்னாடி எப்படின்னா இப்போ நம்ம வீட்டில் இந்த சோலார் இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம நம்ம கையிலேருந்து காசை போட்டு நம்ம வாங்கி இது பண்ணது இந்த கரண்ட் எல்லாம் எர்த்து. அப்போது 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீடு அந்த வீடு இது இந்த பகுதி இல்லாமல் அந்த பகுதி கொஞ்சம் அங்கிட்டு போனீங்கன்னா சரி அங்கிட்டு ஒரு 4-5 வீடு எல்லாமே இந்த மிருகங்களோட பிரச்சனைனால இங்கேருந்து எல்லாம் காலி பண்ணியே போயிட்டாங்க. அந்த ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்து சந்தோஷமாக இருந்தோம். எப்படின்னா அங்கே சின்ன வயசுல நல்லா விளையாண்டு சிரிச்சு எப்படி நம்ம ஃபுட் இந்த இடத்துல நீங்கள் ஒரு டைம் விளையாடி இருக்கீங்க. ஆமாம் பின் இது எங்களோட ப்ளே கிரவுண்டு. இங்கெல்லாம் விளையாடுவோம். நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் விளையாடுவோம். இப்போல்லாம் வந்து ஒரு 6 மணிக்கு மேலே இந்த இடத்துல நிற்கவே முடியாது. அவ்வளோக்கு ஒரு இதாகி போச்சு. எப்படின்னா அந்த அளவுக்கு மிருகங்களோட எண்ணிக்கை அதிகமாகிடுச்சு. நம்ம வந்து ஒன்றுமே இங்கே ஒரு 6 மணிக்கு மேலே வீட்டை விட்டு வெளியே இறங்கவே முடியாது. அதே மாதிரி காலையில் எப்படா வெளிச்சம் வரணும், வெளிச்சம் வந்தால் தான் நம்ம வீட்டை விட்டு வெளியே போக முடியுங்கிறது ஒரு பயம் இருந்துகிட்டு இருக்கு. அந்த மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி 15 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளே சின்ன பசங்களாக இருக்கும்போது நம்ம வீட்டில் பிறந்த இந்த சொன்ன எருத்துதெல்லாம் இல்லையா ஒரு இந்த இந்த மண்ணெண்ணெய் லாம்பு வச்சுட்டு தான் விளக்கு வச்சு தான் நம்ம இருந்தோம் வீட்டில். அப்பா வந்து யானை இப்படி தான் வரும், நம்ம வீட்டு பின்னாடி இப்படி தான் வரும். ஆனால் நம்மளை இது வரைக்கும் அட்டாக் பண்ணதே கிடையாது. கரடி, புலி, சிறுத்தை எல்லாமே இருக்குது. சென்னாய், ஓனாய் எல்லா மிருகங்களும் இங்கே இருக்குது. ஆனால் வந்து நமக்கு வந்து எந்த இதுவுமே கிடையாது. இப்போ தான் ரீசெண்டாக அப்பா வந்து இந்த தொந்தரவு இந்த மாதிரி அதுவும் அந்த மாடோட ஒரு ரீசன் இதனால இப்படி ஆகிப்போச்சு. அதனால் இதுக்கு வந்து அரசாங்கம் தான் பண்ணணும். நாங்கள் என்ன சொல்கிறேன்னே தெரியல. ஆனால் நாங்கள் சொல்லி அழுத்து போச்சு. இங்கேருந்து பண்ண நம்மளால் ஒன்றுமே முடியாது. நம்ம சொல்லிட்டு நம்ம மேலே இருக்கவங்கள நம்மளை ஒன்றும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. இங்கேருந்து ஒன்றும் ஆகாது. நம்ம தலைமுறை இனி வர அந்த பசங்க அவங்களாம் இங்கே வந்து நிம்மதியாக இருக்க முடியாது. அவங்க வந்து உயிரோட இருந்தால் தானே நம்ம நாளைக்கு ஏதாவது பண்ண முடியும். அதுக்கு பயந்துக்கிட்டே இங்கேருந்து எல்லாமே போயிட்டாங்க. இது வர ரோடு வசதி இருக்குது, ஒரு கல் ரோடு. இங்கேருந்து ஏதாவது எமர்ஜென்சி சீரியஸாக ஏதாவது ஒரு நம்ம வண்டியில் இந்த கொழுந்து சாக்கு போடுற வண்டியில் தான் எடுத்து போட்டு அப்போ கொண்டு போனாங்க. அங்கேருந்து நம்ம சீரியஸாக நம்ம போகிறதுக்குள்ளே சப்போஸ் ஏதாவது முடிஞ்சிடும் வண்டியில். ஏன்னா ரோடு அந்த மாதிரி இப்படி வண்டி அவ்வளோ ஏதாவது சீரான ரோடு கிடையாது. சரி தார் ரோடு வேணாம், அட்லீஸ்ட் ஒரு சிமெண்ட் ரோடாச்சும் போட்டு தரலாம் எங்களுக்கு போயிட்டு வரதுக்கு. அது மாதிரி ஒரு பாலம் இருக்குது, அந்த ஒரு ஆறு வருது, அந்த பாலம் போட்டு கொடுத்து அந்த ரோடு போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது மாதிரி கரண்ட் இது வரைக்கும் எங்களுக்கு இது பண்ண கிடையாது. அந்த மாதிரி எங்களை வந்து எதுக்குமே ஆனால் ஓட்டுக்கு மட்டும் தேடி வந்துடுவாங்க. ஓட்டு போடுங்க அப்படி சொல்லிட்டு எல்லா கட்சிக்காரங்களும் வருவாங்க. மற்றபடி எங்களுக்கான ஒரு இதுவுமே பண்ண கிடையாது, ஒன்றுமே பண்ண கிடையாது. இப்போ உங்களுக்கும் அடுத்த தலைமுறை இருப்பாங்களே, இப்போ அப்பா இருந்தாங்க நீங்கள், உங்களுக்கும் அடுத்த தலைமுறை வந்து இங்கே சின்ன பசங்க இங்கே இருக்கிறதுக்கு விரும்புகிறாங்களா இல்லை இந்த இடத்தோட வெளியே போகணும்? எப்படி விரும்புறதுன்னு சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். இப்போ பாருங்க, நம்ம அப்பாவுக்கே பாதுகாப்பு இல்லை. இந்த பாதுகாப்பு இல்லாதப்போ நான் நிற்பேனா? இப்போ நாளைக்கு ஏன் பையனை கொண்டு வந்து நான் இங்கே வைப்பேனா? நெவர், சான்ஸே இல்லை. ஆனால் உங்களுக்கு இங்கே இருக்கணுன்ற ஆசை இருக்குங்க. பிறந்து வளர்ந்த ஏரியாங்க. நம்ம பிறந்து வளர்ந்து நாங்கள் சின்ன வயசுலேருந்து மண்ணில் பிறண்டு உளுந்து வளர்ந்து நீங்களாம் அப்படி தான் இருந்திருப்பீங்க சின்ன வயசுலேருந்து. அந்த ஒரு நம்ம சொந்த இடத்த நமக்கு எப்போவும் மறக்கவே முடியாது. நம்ம இறக்குற வரைக்கும் அதை மறக்கவே முடியாது. இப்போவும் ஆசையாக தான் இருக்குது, இங்கே வந்து இருக்கணும், போகணும், வரணும், எல்லாம் பண்ணணும். பட் எங்களோட உயிருக்கு இங்கே வந்து ஒரு உத்தரவாதம் கிடையாது. யானை, புலி, கரடி. அதே மாதிரி பரவலாக பிளைன்ஸில் இருக்கவங்களோ இல்லை மற்ற ஊர்களில் இருக்கவங்களோ என்ன அப்படின்னா, இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு அந்த காட்டை விட்டுட்டு வெளியே வந்து இல்லாமல் காட்டுக்குள்ளே குடியிருக்கிறதுக்கான காரணம் என்ன? இல்லை இவங்களால வந்து காட்டோரத்தில் விவசாயம் பண்ணி காட்டை அழிக்கிறாங்க அப்படின்ற கருத்துக்கள் நிலவுது இல்லை? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த கருத்தை? அதாவது இப்போ வெளியில் உள்ளவங்க பார்க்கும்போது என்ன நினைக்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நாங்கள் வந்து காட்டெல்லாம் ஆக்கிரமிச்சு இங்கே வந்து நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறது பரவலாக அப்படி ஒரு மனநிலை பேசப்படுது, நாங்களும் கேள்விப்படுறோம். ஆனால் வந்து நான் கண்டிப்பாக அது வந்து உண்மையான விஷயமே கிடையாது. நாங்கள் வந்து பரம்பரையாக இங்கே வந்து இருக்கோம். பரம்பரையிலேருந்து எங்கள் தாத்தாலேருந்து அவங்க தாத்தாலேருந்து வந்து எல்லாமே இங்கே தான் இருக்கோம். நாங்கள் வந்த புதுசில் வந்து இங்கே வந்துட்டு இந்த யானைகள் இந்த பிரச்சனைகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு பெருசாக கிடையாது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி நாங்கள் வந்து ஆக்கிரமிப்பெல்லாம் கிடையாது. தலைமுறையாக இங்கே வந்து நாங்கள் வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு நாங்கள் இதை பார்த்துக்கிட்டு நாங்கள் இங்கே தான் இருக்கோம். அதனால் இதை வந்து நாங்கள் வந்து ஆக்கிரமிச்சோ வந்து இங்கே வந்து நாங்கள் வந்துட்டு இடையில வந்தோம், இங்கே வந்து ஆக்கிரமிச்சுட்டு கொஞ்ச நாள் வந்து நாங்கள் வந்து இருக்க கிடையாது. எங்கள் தலைமுறையாக நாங்கள் வந்து இங்கே தான் இருக்கிறோம். நீங்கள் காட்டுக்குள்ளே நீங்கள் போல உங்கள் வீடு அதே இடத்துல தான், வீடு அதே இடத்துல தான் இருக்குது. இப்போ இந்த விவசாயத்தெல்லாம் நாங்கள் எங்கள் தாத்தா காலத்துலேருந்து நாங்கள் இந்த விவசாயம் பண்ணிட்டு இப்போ விட்டுட்டு போங்க இடையில அப்படின்னு சொன்னால் போக முடியுமா? அதே மாதிரி நாங்கள் போகிறதா நீங்கள் வந்து எங்களுக்கு சரியான உதவி பண்ணி கொடுத்து வெளியில் வீடெல்லாம் இது பண்ணி எங்களுக்குள்ள சரியான பாதுகாப்பு கொடுத்தாங்கன்னா நாங்கள் வெளியில் போகலாம். இப்போ இருக்கிற வீடையும் நாங்கள் இந்த விவசாயத்தையும் விட்டுட்டு போனால் நாங்கள் வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ணுவோம்? எங்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். அதனால வந்துட்டு நாங்கள் வந்து ஆக்கிரமிப்பெல்லாம் கிடையாது. எங்கள் தலைமுறை இங்கே தான் நாங்கள் வந்து இருக்கணும். அதுதான் ஒரு உண்மையான விஷயம். ஆனால் வெளியில் உள்ளவங்க வந்து தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் அந்த தப்பான புரிதலை வந்து கொஞ்சம் மாற்றிக்கணும். எங்களோட இப்போ கஷ்டத்தை நீங்கள் வந்து உணரணும் அப்படின்னு தான் சொல்ல முடியும். நாங்கள் கரடி தாக்குதலுக்குள்ளான திரு பாலகிருஷ்ணன் அவர்களுடைய குடும்பத்தை பார்த்தோம். இந்த தாக்குதல் எப்படி நடந்தது, எப்படி அவர் அதுலேருந்து தப்பிச்சார் அப்படின்றத பற்றி நிறைய தகவல்கள் நம்ம கிடச்சிது. நம்ம பேசிகிட்டு இருக்கிறத ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிற இன்றைக்கி தான் வந்து அவர் வந்து ஹாஸ்பிட்டலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்திருக்காரு. அதனால் அவர்கிட்ட பேச முயற்சி செஞ்சோம், ஆனால் அவரால் பேச முடியலை.
அதாவது வெளி உலகத்தில் பெரிய நகரங்களில் இருக்கக்கூடிய நம்மளால் வந்து இவங்களுடைய வாழ்வியலை ஒரு தூரத்துலேருந்து பார்க்க முடியுதே தவிர இதை முழுசாக புரிஞ்சிக்க முடியல. இவ்வளோ தூரம் கிட்ட வந்து பார்த்துட்டோம், இந்த இடத்துலேருந்து எப்படியா சீக்கிரம் முடிச்சுட்டு போயிடணும் அப்படின்றதான் எங்களுடைய மொத்த டீமினுடைய எண்ணமாக இருக்குது. ஏன்னா சாயங்காலம் இந்த வழியில் யானை வரும், புலி வரலாம் அப்படின்னு சொல்கிறதுனால டக்குன்னு முடிச்சுட்டு போயிடணும், இருட்டுறதுக்குள்ளே போயிடணும் அப்படின்னு தான் சொல்கிறோம். ஆனால் இங்கே இருக்கிறவங்ககிட்ட கேட்கும்போது இது மாதிரி வாழ்கிறதுக்கு சொர்க்கமான இடம் வேறு எதுவுமே இல்லை, எங்களுக்கு இந்த தாக்குதல் பிரச்சனைலாம் இல்லைன்னா இங்கேயே நாங்கள் எல்லாமே வச்சுருக்காங்க, மாடு ஆடு கோழி எல்லாமே வச்சுருக்காங்க, நாங்கள் இங்கேயே விவசாயம் பண்ணிட்டு இங்கேயே இருந்துருவோம், அப்படிப்பட்ட இடம் இது, எங்களுக்கு சமீபமாக தான் இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்றாங்க. இந்த மக்களுடைய வாழ்க்கையை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம நேரில் வந்து பார்த்தா தான் முடியும். பலரால் நேரில் வந்து பார்க்க முடியாது. அதனால் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இது உங்களுடைய வீடுகளுக்கு உங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக எடுத்துகிட்டு வந்து காமிச்சிருக்கோம். நன்றி. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைட்லயும் எங்க சைட்லயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand.